ஆதவன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளேடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினம் 16ஆம் திகதி மார்ச் மாதம் 2022ஆம் ஆண்டு புதன்கிழமை. இன்றைய தினம் வெளியாகியுள்ள பத்திரிகைகளின் பிரதான செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாயின், இன்றைய தினம் வெளியாகியுள்ள பத்திரிகைகளில் பிரதான செய்தியாக நேற்றைய தினம் கொழும்பில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டம் தொடர்பாகவே இன்றைய தினம் வெளியாகியுள்ள பத்திரிகைகளின் பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. முதலில் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாகவும், கொழும்பில் மக்கள் அலை, ஜனாதிபதி செயலகம் முற்றுகை, பிரேத பெட்டிகள் கொடும் பாவைகளும் எரித்து கடும் எதிர்ப்பு என்பதாக வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாகவும் அந்த செய்தியானது காணப்படுகிறது. அதனை சற்று விரிவாக பார்ப்போமாக இருந்தால், அரசாங்கத்தை பதவி விலகுமாறு வலியுறுத்தியும் விலைவாசி ஏற்றத்தை கண்டித்தும் மக்களின் நெருக்கடி நிலையினை பறைசாற்றும் வகையிலும் மக்கள் எழுச்சி போராட்டம் நேற்று கொழும்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஏற்பாட்டில் நடைபெற்றது. முழு நாடும் அழிவில் நாட்டை காப்போம் என்ற துணைப்பொருளில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்று தமது எதிர்ப்பினை தெரிவித்திருந்தனர். கொழும்பு நகரின் பல்வேறு பகுதிகளிலும் ஒன்று கூடிய மக்கள் பேரணியாக கொழும்பு காலிமுகத்திடலை நோக்கி சென்றனர். காலிமுகத்திடலுக்கு பேரணியாக வந்த மக்கள் அங்கு ஒன்று கூடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜனாதிபதி செயலகத்தை முற்றுகையிட்ட மக்கள் விலைவாசி உயர்வுக்கு எதிராக கோஷமிட்டதுடன் செயலகத்துக்குள்ளே செல்வதற்கும் முயற்சித்தனர். செயலகத்துக்கு முன்பாக பிரேத பெட்டிகளையும் எரித்து எதிர்ப்பை தெரிவித்தனர் என்பதாக இன்றைய தினம் வெளியாகியுள்ள வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியானது காணப்படுகின்றது. நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள விலைவாசி அதிகரிப்பினால் மக்கள் பெரும் துன்பப்படும் நிலையில் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்ற நிலையிலேயே மக்கள் நேற்றைய தினம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக, ஐக்கிய மக்கள் சக்தியின் ஏற்பாட்டிலேயே இந்த ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டதாக இன்றைய தினம் வெளியாகியுள்ள வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியானது காணப்படுகிறது. அதனுடன் தொடர்புபட்ட செய்திகளாக, உடனடியாக பதவி விலகுங்கள், இல்லையேல் ஜனாதிபதி தேர்தலை நடத்துங்கள், அரசு எதிர்ப்பு போராட்டத்தில் சஜித் சூளுரை என்பதாக ஓர் செய்தியானது காணப்படுகின்றது. அரசாங்கத்தை துரத்தி அடிக்கும் நோக்கில் நாம் முன்னெடுத்துள்ள இந்த போராட்டம் வெறும் ஆரம்பம் மாத்திரமேயாகும். எதிர்வரும் காலங்களில் மாவட்டங்கள் தோறும் இவ்வாறு பெருமளவான மக்கள் கூட்டத்தை திரட்டுவதற்கு எதிர்பார்த்திருக்கின்றோம். தற்போதைய சூழ்நிலையில் அரசாங்கத்திடம் 2 தெரிவுகளே இருக்கின்றன. முதலாவதாக, அரசாங்கம் உடனடியாக பதவி விலக வேண்டும். இல்லாவிட்டால் அனைத்து தரப்பினரதும் இணக்கப்பாட்டுடன் ஜனாதிபதி தேர்தலை நடத்த வேண்டும் என்று பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரான சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. அரசாங்கம் உடனடியாக பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி ஐக்கிய மக்கள் சக்தியினால் நேற்று செவ்வாய்க்கிழமை கொழும்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பாரிய அரச எதிர்ப்பு போராட்டத்தின் முடிவில் ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக திரண்டிருந்த மக்கள் மத்தியில் உரையாற்றிய போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இவ்வாறு தெரிவித்துள்ளதாகவும் அந்த செய்தியானது காணப்படுகின்றது. நாட்டு மக்களுக்கு சேவையாற்றுவதாக கூறி ஆட்சி பீடமேறிய ஜனாதிபதியை இப்போது அனைவரும் பொருட்களின் விலைகளை அதிகரிக்கின்ற ஜனாதிபதி என்றே கூறுகின்றனர். முதலில் கௌரவத்துக்குரிய ஜனாதிபதி என்று அழைக்கப்பட்ட கோட்டாபே ராஜபக்ஷ இப்போது போதும் ஜனாதிபதி என்றே விழிக்கப்படுகின்றார். இன்று வீட்டிலே உண்பதற்கு உணவில்லாமல், பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கு பால்மா இல்லாமல், எரிபொருள் மின்சாரம் போன்ற அத்தியாவசிய தேவைப்பாடுகள் பூர்த்தி செய்யப்படாமல் பல்வேறு நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்திருக்கக்கூடிய நீங்கள் அனைவரும் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றீர்கள். நீங்கள் வீதிக்கு இறங்குவதற்கு பிரதான காரணம் தற்போது ஆட்சியில் இருக்கும் மிக மோசமான ராஜபக்ஷ அரசாங்கமேயாகும். இன்றளவிலே அரசாங்கத்தின் செயற்பாடுகளால் அனைத்து துறை சார்ந்தவர்களும் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். நீங்கள் அனைவரும் கடந்த 2 வருட காலமாக துன்பத்தை மாத்திரமே அனுபவித்திருக்கின்றீர்கள். இனிமேலும் அந்த துன்பத்தை அனுபவிப்பதற்கு விரும்புகின்றீர்களா? நாட்டு மக்களை பாரிய நெருக்கடிக்குள் தள்ளிய ராஜபக்ஷ குடும்பத்தை விரட்டி அடிப்பதற்காகவே நாம் அனைவரும் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். மக்களின் துன்பத்தை புரிந்து கொள்ளாத இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புவதற்கு நீங்கள் அனைவரும் தயாராக இருக்கின்றீர்களா? அதேவேளை இந்த அரசாங்கத்துக்கான மாற்று தெரிவு என்பது வேறெங்கும் இல்லை, ஐக்கிய மக்கள் சக்தியிடம் மாத்திரமே
இருக்கின்றது என்பதையும் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். தற்போதைய நெருக்கடிகளுக்கு நாம் வழங்கும் தீர்வு யாதெனில் ஊழல் மோசடிகளற்ற நாட்டு மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய சிறந்ததொரு அரசாங்கத்தை ஸ்தாபிப்பதேயாகும். தற்போது ஜனாதிபதி தொடக்கம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வரை அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் சலுகைகளும் வரப்பிரசாதங்களும் எமது அரசாங்கத்தில் சாதாரண மக்களுக்கு வழங்கப்படும். நாட்டை ஆட்சி செய்யும் ஒருவரை விட நாட்டுக்கு சேவையாற்றும் ஒருவரையே மக்கள் விரும்புகின்றார்கள். அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். அதே போன்று நாம் டீல் அரசியல் கலாச்சாரத்தை பின்பற்றி எமது ஆட்சியை முன்னெடுக்க மாட்டோம். உயர் பதவிகளுக்காகவோ அல்லது சலுகைகளுக்காகவோ நாம் யாருடனும் இணைய மாட்டோம். மாறாக மக்களின் நலனை முன்னிறுத்திய டீல்களை மாத்திரமே நாம் மேற்கொள்வோம். தற்போதைய அரசாங்கத்தினால் வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ள தேசிய சொத்துக்களை மீட்டெடுக்கும் அதேவேளை மீண்டும் நாட்டை கட்டியெழுப்புவதை முன்னிறுத்தி செயற்படுவோம். முறைகேடான இந்த அரசாங்கத்தை துரத்தியடிக்கும் நோக்கில் நாம் முன்னெடுத்துள்ள இந்த போராட்டம் வெறும் ஆரம்பம் மாத்திரமேயாகும். எதிர்வரும் காலங்களில் மாவட்டங்கள் தோறும் இவ்வாறான மக்கள் கூட்டத்தை திரட்டுவதற்கு எதிர்பார்த்திருக்கும் அதேவேளை ஒவ்வொரு பிரதேசங்களுக்கும் சென்று எமது வேலை திட்டத்தை முன்னெடுப்பதற்கு எதிர்பார்த்திருக்கின்றோம். இவ்வாறானதொரு பின்னணியில் தற்போது அரசாங்கத்தின் வசம் 2 தெரிவுகளே இருக்கின்றன. முதலாவதாக அரசாங்கம் உடனடியாக பதவி விலக வேண்டும். இல்லாவிட்டால் அனைத்து தரப்பினரதும் இணக்கப்பாட்டுடன் ஜனாதிபதி தேர்தலை நடத்த வேண்டும். அவ்வாறு நடத்தும் பட்சத்தில் மக்களுக்கான தீர்வை வழங்கக்கூடிய ஒரேயொரு மாற்று அணியாக ஐக்கிய மக்கள் சக்தி மாத்திரமே தெரிவாகும் என்பதாகவும் நேற்றைய தினம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் என்பதாகவும் அந்த செய்தியானது காணப்படுகின்றது. எதிர்க்கட்சியின் அரசு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தினால் ஜனாதிபதி கூட்டமைப்பு சந்திப்பு பிற்போடப்பட்டது. 25ஆம் தேதி மீண்டும் சந்திப்புக்கு ஏற்பாடு என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. நேற்றைய தினம் இடம்பெறவிருந்த சந்திப்பு தற்போது பிற்போடப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்தியானது காணப்படுகின்றது. சம்பந்தன் தலைமையிலான தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவுக்கும் இடையில் நேற்று இடம்பெறவிருந்த சந்திப்பு எதிர்வரும் 25ஆம் தேதிக்கு பிற்போடப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் செயற்பாடுகளை கண்டித்து எதிர்க்கட்சியினர் நேற்று கொழும்பில் முன்னெடுத்த ஆர்ப்பாட்டத்தை காரணம் காட்டியே சந்திப்பு பிற்போடப்பட்டதாக வெளிவிவகார அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனுக்கு தெரியப்படுத்தியிருக்கின்றார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ஆர் சம்பந்தன் தலைமையில் கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா ஆகியோர் நேற்றைய தினம் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவை சந்தித்து கலந்துரையாடவிருந்த நிலையில் இறுதி நேரத்தில் இந்த சந்திப்பு பிற்போடப்பட்டது. நேற்று பிற்பகல் 3:30 மணிக்கு இந்த சந்திப்புகள் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெறும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று காலையில் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் மூலமாக சந்திப்பு பிற்போடப்பட்டதை ஜனாதிபதி அறிவித்துள்ளார் என்பதாகவும் அந்த செய்தியானது மேலும் தொடர்ந்து செல்கின்றது. ஏனைய செய்திகளாக ரயில் கட்டணங்களை அதிகரிக்க அனுமதி என்பதாக ஓர் செய்தியும் பசில் இந்தியா விஜயம் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள தினக்குரல் பத்திரிகை தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாயின் அதன் பிரதான செய்தியாகவும் அரசுக்கு எதிராக அதிர்ந்தது தலைநகர், ஜனாதிபதி செயலகத்தை முற்றுகையிட்ட எதிர்க்கட்சி போலீசார் தடுத்ததால் பதற்றம், சவ பெட்டியும் எரிப்பு என்பதாக தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தியானதும் நேற்றைய தினம் இடம்பெற்ற போராட்டம் தொடர்பாகவே அந்த செய்தியானதும் பிரதான செய்தியாக காணப்படுகின்றது. அரசாங்கத்திற்கு எதிராக கொழும்பில் நேற்று செவ்வாய்க்கிழமை பாரிய பேரணிகளை நடத்திய ஐக்கிய மக்கள் சக்தியினர் ஜனாதிபதி செயலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இதன்போது சிலர் ஜனாதிபதி செயலகத்துக்குள் நுழைய முற்பட்டதால் அந்த பகுதியில் பதற்றமான நிலைமை ஏற்பட்டிருந்தது. நாடு எதிர்நோக்கியுள்ள பொருளாதார நெருக்கடிகளுக்கு மற்றும் விலைவாசி அதிகரிப்பு உள்ளிட்ட விடயங்களை அடிப்படையாக கொண்டு முழு நாடும் அழிவில் பொறுத்தது போதும் அரசுக்கு அணிதிரளுங்கள் என்ற தொனிப்பொருளில் இந்த போராட்டம் நடைபெற்றிருக்கின்றது. பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த போராட்டத்தின் பேரணிகள் நேற்று பிற்பகல் 2:30 மணியளவில் கொழும்பில் அமைந்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்திற்கு அருகிலிருந்தும் மாளிகாவத்தை பிடி சிறிசேனா மைதானத்திற்கு அருகிலிருந்தும் ஆரம்பமாகியிருந்தன என்பதாகவும் அந்த செய்தியானது காணப்படுகின்றது. இணைய செய்திகளாக
அரசை விரட்டியடிக்கும் வரை நாம் ஓயப் போவதில்லை, கிராமங்கள் தோறும் போராட்டங்கள் தொடரும், சஜித் சூளுரை என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகிறது. இந்த அரசாங்கத்தை விரட்டி அடிக்கும் வகையில் மாவட்டங்கள், பிரதேசங்கள் மற்றும் கிராமங்கள் தோறும் போராட்டங்களை தொடர்ந்தும் முன்னெடுப்போம், அரசாங்கத்தை விரட்டி அடிப்போம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சூளுரைத்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் ஏற்பாட்டில் கொழும்பில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற ஆர்ப்பாட்ட பேரணியை தொடர்ந்து ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னால் உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு சூளுரைத்துள்ளார் என்பதாகவும் அந்த செய்தியானது காணப்படுகின்றது. ஜனாதிபதி தமிழ் கூட்டமைப்பின் சந்திப்பு மீண்டும் ஒத்திவைப்பு என்பதாகவும் நாம் ஏற்கனவே பார்த்த செய்தியாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. எதிர்க்கட்சியின் ஆர்ப்பாட்டமே காரணமாம் 25ஆம் திகதி சந்திக்க முடிவு என்பதாகவும் அந்த செய்தியானது காணப்படுகிறது. காணாமல் போனோரின் உறவினருக்கு அரசினால் 1 லட்சம் ரூபாய் இழப்பீடு, இறப்புச் சான்றிதழ் காண கிடைக்கவில்லை என்ற சான்றிதழ் அவசியம் என்பதாகவும் ஒரு செய்தியானது காணப்படுகின்றது. காணாமல் போனோரின் நெருங்கிய உறவினருக்கு குடும்ப மீள் வாழ்வுக்காக ஒருமுறை மாத்திரம் செலுத்தப்படும் 1 லட்சம் ரூபாவை வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. நீதி அமைச்சர் அலி சப்ரியினால் இது தொடர்பில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ள நிலையிலேயே இவ்வாறு இழப்பீடு வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. ரயில் கட்டணங்களை அதிகரிக்க முடிவு என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகிறது. ரயில் கட்டணங்களில் மறுசீரமைப்பை மேற்கொள்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக போக்குவரத்து துறை அமைச்சர் திலும் அமுனுகம தெரிவித்துள்ளார் என்பதாகவும் அந்த செய்தியானது காணப்படுகிறது. ஜனாதிபதி சர்வதேச நாணய நிதிய பிரதிநிதிகள் சந்திப்பு என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகிறது. சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் சிலர் நேற்று செவ்வாய்க்கிழமை முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவை சந்தித்தனர். சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய பசிபிக் திணைக்களத்தின் பணிப்பாளர் கலாநிதி சாங்யோங் ஷி, பிரதி பணிப்பாளர் கலாநிதி ஆன் மேரி கல்டே வோல்ஃப் மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கை மற்றும் மாலைத்தீவுக்கான வதிவிட பிரதிநிதி கலாநிதி டுபாகஸ் பெரிடானோ செட்யாவான் ஆகியோர் இந்த சந்திப்பில் பங்கேற்றனர் என்பதாகவும் அந்த செய்தியானது காணப்படுகிறது. டீசல், மசகு எண்ணெயை ஐக்கிய அரபு ராச்சியத்திலிருந்து இறக்குமதி செய்ய அனுமதி என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகிறது. பாடசாலை போக்குவரத்து சேவை கட்டணம் 45% அதிகரிப்பு என்பதாகவும் ஒரு செய்தியானது காணப்படுகிறது. எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டமையின் காரணமாக பாடசாலை போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் வாகனங்களுக்கான கட்டணத்தை 45% அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை பாடசாலை சிறுவர் போக்குவரத்து சங்கம் தெரிவித்துள்ளது என்பதாகவும் ஒரு செய்தியானது காணப்படுகிறது. உள்நாட்டு மதுபான விலைகள் 40% அதிகரிப்பு என்பதாகவும் ஒரு செய்தியானது காணப்படுகிறது. சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச்சு, அமைச்சரவையில் இணக்கம் என்பதாக ஓர் செய்தியானது காணப்படுகிறது. நாட்டில் நிலவும் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காணும் நோக்கில் சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அமைச்சரவையில் இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்தியானது அமைந்திருக்கின்றது. எரிபொருள் விலைகள் ஏப்ரலின் பின் குறையும் என்பதாக ஓர் செய்தியும், நிதி அமைச்சர் பசில் இந்தியா பயணமானார் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள லங்காதீப பத்திரிகையின் பிரதான செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாயின், அதன் பிரதான செய்தியாக லங்காதீப பத்திரிகையின் பிரதான செய்தியாகவும் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டம் தொடர்பாகவே அந்த செய்தியானது காணப்படுகின்றது. நாட்டில் ஏற்பட்டுள்ள கடும் விலையேற்றம் காரணமாக மக்கள் அவதியுறும் நிலையில் தற்போது மின்சார பாவனைக்கான கட்டணமும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது என தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பான கலந்துரையாடலும் இன்றைய தினம் இடம்பெறவுள்ளது என்பதாகவும், மின்சார கட்டணத்தின் பாவனைக்கான கட்டணம் உயர்வு தொடர்பிலேயே இன்று தினம் வெளியாகியுள்ள லங்காதீப பத்திரிகையின் பிரதான செய்தியானது காணப்படுகின்றது. அடுத்து டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான செய்தியாக நேற்றைய தினம் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச விடுத்த சூளுரை தொடர்பாகவே அந்த செய்தியானது காணப்படுகின்றது. ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னிலையில் ஜனாதிபதி தேர்தலுக்கு அழைப்பு விடுத்தார் சஜித் பிரேமதாச என்பதாகவும் அந்த செய்தியானது காணப்படுகிறது. அடுத்து மலையக செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாயின், 1000 ரூபாய் வழங்காதிருக்க சதி செய்யும் முதலாளிமார், தொழில் அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவிப்பு என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகிறது.
தோட்ட தொழிலாளர்களின் அடிப்படை சம்பளத்தை 1000 ரூபாவாக பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுத்துள்ள போதும் அதனை வழங்காமல் தடுப்பதற்கு முதலாளிமார் பல்வேறு சதி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதனால் தொழிலாளர்களுக்கு அநீதி ஏற்படும் போது அது தொடர்பில் தாங்கள் இருக்கும் இடத்தில் இருந்தே முறையிடுவதற்கு தேவையான வசதிகளை மேற்கொண்டுள்ளோம் என தொழில் அமைச்சர் நிமல் சிறிபாலடி சில்வா தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகிறது. வேலை தலங்களில் தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை முறையிடும் முறைப்பாடு முகாமைத்துவ கட்டமைப்பு அங்குரார்ப்பண நிகழ்வு நேற்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்றது. இதில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் என்பதாகவும் அந்த செய்தியானது அமைந்திருக்கின்றது. ஏனைய செய்திகளாக புசலாவையில் பங்குனி உத்தர தேர் திருவிழா என்பதாக ஓர் செய்தியும், தொற்றுலாகலை தொழிலாளர்களது பிரச்சினை பேச்சுவார்த்தையில் தீர்வு என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகிறது. கேப்ரக வாகனம் சுமார் 1250 அடி பள்ளத்தில் விழுந்து விபத்து, இருவர் ஸ்தலத்திலேயே உயிரிழப்பு என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகிறது. அடுத்து இந்திய செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாயின், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் சந்தித்து வலியுறுத்தல், நீட் தேர்வு விலக்கு மசோதா ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்படும், கவர்னர் உறுதியளித்ததாக தமிழக அரசு தகவல் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகிறது. ஆரூரா தியாகேசா பக்தி கோஷம் விண்ணதிர திருவாரூர் கோவில் ஆழி தேரோட்டம் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகிறது. திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர் என்பதாகவும் அந்த செய்தியானது காணப்படுகிறது. வருமானத்துக்கு அதிகமாக 58 கோடி சொத்து குவித்ததாக புகார், முன்னாள் அமைச்சர் வேலுமணி வீட்டில் மீண்டும் சோதனை, 58 இடங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடத்தினர் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகிறது. அடுத்து உலக செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாயின், உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்குவோம், அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அறிவிப்பு என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகிறது. உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்குவோம் என அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அதிரடியாக அறிவித்திருக்கின்றார். உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையேயான போர் 19வது நாளாக நீடித்து வருகிறது. இந்த போரை நிறுத்த வேண்டும் என்று ஒருபுறம் இந்தியா தொடர்ந்தும் வேண்டுகோள் விடுத்து வரும் நிலையில், இரு நாடுகளின் ஜனாதிபதிகளிடையே நேரடி பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கான முயற்சிகளை இஸ்ரேல் மேற்கொண்டு வருகிறது. மறுபுறம் ரஷ்யாவிற்கு எதிராக போரிட ஐரோப்பிய நட்பு நாடுகள் ஆயுத உதவிகளை வழங்கி வருகின்றன. இந்நிலையில் உக்ரைனுக்கு அமெரிக்கா ஆயுதங்களை வழங்கும் என்று அந்நாட்டு ஜனாதிபதி ஜோ பைடன் அறிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. ஆக்கிரமிப்பு ரஷ்ய படைக்கு எதிராக உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்குவோம் என்று தமது ட்விட்டர் பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். உக்ரைனிலிருந்து வெளியேறும் அகதிகள் அமெரிக்காவிற்குள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் உக்ரைனில் உள்ள மக்களுக்கு பணம், உணவு மற்றும் பிற மனிதாபிமான உதவிகளை அமெரிக்கா வழங்கும் என்றும் பைடன் தமது ட்விட்டர் பதிவில் கூறியுள்ளார் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகிறது. சீனாவில் ஒமிக்ரான் 10 நகரங்களில் ஊரடங்கு என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. சீனாவில் ஒமிக்ரான் வகை கொரோனா பாதிப்பு அதிகரித்துள்ளதால் 10 நகரங்களில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உலக நாடுகளில் கொரோனாவின் உருமாறிய ஒமிக்ரான் வைரஸின் தாக்கம் குறைந்துள்ள நிலையில் நம் அண்டை நாடான சீனாவில் வேகமாக பரவி வருகிறது. கடந்த 2 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு நேற்று முன்தினம் 3400 பேர் ஒமிக்ரான் வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதையடுத்து கொரோனா பரவலை கட்டுப்படுத்த 10 நகரங்களில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சென்ஹன் நகரில் ஆப்பிள் தொலைபேசி தயாரிக்கும் தொழிற்சாலையை பாக்ஸ்கான் நிறுவனம் மூடியுள்ளது. பாதிப்பு அதிகமுள்ள பகுதிகளில் தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. சீனாவின் பெரிய நகரமான ஷாங்காயில் சில குடியிருப்புகள் மற்றும் அலுவலக பகுதிகளில் மட்டும் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஜிலின் மாகாணத்தில் திங்கள் 2வது நாளாக 1000 பேர் ஒமிக்ரான் பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர். இங்கு தொழிற்சாலைகள் அதிகமுள்ள சங்சுங் உள்ளிட்ட 5 நகரங்களில் இம்மாதம் தொடக்கம் முதல் ஊரடங்கு அமுலில் உள்ளது. கொரோனா பாதிப்பு அறவே இல்லை என சீனா அறிவித்ததற்கு மாறான சூழல் தற்போது உருவாகியுள்ளது. இதற்கிடையே 3 மாகாணங்களில் கொரோனா பரவலை தடுக்க தவறியதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் 26 பேர் சீன அரசு பணிநீக்கம் செய்துள்ளது என்பதாகவும் அந்த செய்தியானது காணப்படுகின்றது. உக்ரைன் போர்
இந்தியா, பிரான்ஸ், ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளுடன் தொடர் ஆலோசனை, ஐநா செயலாளர் நாயகம் தெரிவிப்பு என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. உக்ரைனுடனான போர் நிறுத்தம் குறித்து இஸ்ரேல் பிரதமருடன் ரஷ்ய ஜனாதிபதி பேச்சு என்பதாகவும் ஒரு செய்தியானது காணப்படுகின்றது. அடுத்து இன்று தினம் வெளியாகியுள்ள வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பாக நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்கு இணக்கப்பாட்டுடன் செயற்பட வேண்டும் என்ற தலைப்பிலேயே வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பானது காணப்படுகின்றது. நாடு தற்போது எதிர்கொண்டுள்ள டொலர் நெருக்கடி, அதன் காரணமாக பொருளாதார நெருக்கடி போன்றவற்றுக்கு தீர்வு காணும் நோக்கில் அந்த பிரச்சனைகளை சரியான முறையில் அடையாளம் கண்டு அவற்றுக்கான நிலைபேறான தீர்வுகளை அடைந்து கொள்ளவும் நாட்டில் மக்களினால் தெரிவு செய்யப்பட்டுள்ள பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அரசியல் கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து பொதுவான இணக்கப்பாட்டுடன் செயற்படுவது மிக அவசியமாக உள்ளது. அவ்வாறு சகல அரசியல் கட்சிகளும் இணைந்து பொது இணக்கப்பாட்டின் அடிப்படையில் செயற்படுவதன் ஊடாக பிரச்சனைகளுக்கு நீண்டகால தீர்வினை காண முடியும் என்று தொடர்ச்சியாக வலியுறுத்தப்பட்டு வருகின்றது என்பதாகவே இன்றைய தினம் வெளியாகியுள்ள வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பானது காணப்படுகின்றது. அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பாக உலக நாடுகள் ஒன்றுபட்டு அனுப்ப வேண்டிய செய்தி என்ற தலைப்பிலேயே தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பானது காணப்படுகின்றது. ரஷ்யாவின் உக்கிரமான தாக்குதல்களால் கடந்த 3 வாரங்களாக உக்ரைனில் நகரங்கள் தரைமட்டமாக்கப்படுவதுடன் தொடர்ந்தும் லட்சக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்து கொண்டிருக்கின்றனர். இதனை உலகம் வெறுமனே விசனத்துடன் பார்த்து கொண்டிருக்கின்றது. அமெரிக்காவும் மேற்கு நாடுகளும் பொருளாதார தடைகளை விதித்துள்ளன. ஆனால் பிரபலமான ஊடகங்களின் விவரிப்புகளுக்கு எதிர்மாறாக ரஷ்யாவுக்கு நண்பர்கள் உள்ளதாக தோன்றுகிறது. அவர்கள் மேற்குலகின் தடைகளை தவிர்ப்பதற்கான உறுதியான முயற்சியில் நிதி பாய்ச்சல்களையும் வர்த்தகத்தையும் நட்பு நாடுகளுக்கு அமைதியாக திருப்பி விடுகிறார்கள். அதேவேளை தகவல் என்பது ஒரு வலுவான போர்க்கருவி என்பதை வரலாறு காண்பித்துள்ளது. டிஜிட்டல் யுகத்தில் அதன் உடனடி தகவல் தொடர்புகள் மற்றும் சமூக ஊடக தளங்களின் பெரும் தகவலை பெற்றுக்கொள்ளும் ஆற்றலை வழங்குகிறது. உக்ரைன் மீதான ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பு இதனை நன்றாக விளங்குகிறது. தற்போதைய மோதலில் ஈடுபட்டுள்ள அனைத்து தரப்பினரும் தத்தமது கண்ணோட்டத்தை மேம்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருப்பதை போர் பற்றிய செய்திகள் வெளிப்படுத்துகின்றன. அதே சமயம் யுத்தம் பற்றிய செய்திகள் மற்றும் நிகழ்வுகளின் பகுப்பாய்வுகள் எப்போதும் காரணம் மற்றும் தர்க்கத்துடன் ஒத்துப்போவதில்லை என்பதாகவும் இன்றைய தினம் வெளியாகியுள்ள தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பானது காணப்படுகின்றது. அடுத்து கேலிச்சித்திரம் தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாயின் இன்றைய தினம் வெளியாகியுள்ள கேலிச்சித்திரம் தொடர்பில் அவதானம் செலுத்தினால் எதிர்க்கட்சியினரின் போராட்டத்தை நிராகரித்ததன் மூலம் அரசாங்கத்தை ரணில் மேலும் உறுதிப்படுத்தியுள்ளார். தேவையில்லை என்பதாகவே அவர் உறுதிப்படுத்தியுள்ளார் என்பதாகவும் அந்த செய்தியானது காணப்படுகின்றது. அரசாங்கத்தை மாற்றுவோம் என்று சஜித் தரப்பு கூறுவது போலவும் அதனை மாற்றுவதற்கு அவசியமில்லை என்று ரணில் கூறுவது போலவுமே இன்றைய தினம் வெளியாகியுள்ள கேலிச்சித்திரமானது காணப்படுகின்றது. ஏற்கனவே ரணிலுக்கு பிரதமர் பதவியை வழங்குவதாக செய்திகள் வெளியாகியிருந்த நிலையிலேயே ரணில் தற்போது அதற்கு ஏற்றாற்போல் அரசாங்கத்திற்கு எதிராக அரசாங்கத்தை மாற்றுவோம் என்பதற்கு எதிராக தேவையில்லை என்று தமது கருத்தை தெரிவித்துள்ளது போலவே இன்றைய தினம் வெளியாகியுள்ள கேலிச்சித்திரமானது காணப்படுகின்றது. இவைதான் இன்றைய தினம் வெளியாகியுள்ள பத்திரிகைகளின் பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. மீண்டும் இன்றைய நாளேடுகளின் ஒரு பார்வை நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.